ஐந்தாவது கேள்வி என்ன பார்க்குறோம்னா, பின் வருவனவற்றுள் எது தரவு தொடராக எழுதப்படக்கூடியதும் எழுமாற்றமான முறையில் வாசிக்கப்படக்கூடியதுமான துணை நினைவகமாகும். இப்போ கேள்விப்படி ஒவ்வொன்றையும் பிரிப்போம். முதலாவது, எது தரவு தொடராக எழுதப்படக்கூடியது, எழுமாற்றமான முறையில் எழுதப்படக்கூடியது. இப்ப தொடராக எழுதப்படக்கூடியது என்றால் சீக்வென்சல் ரைட் ஆக்சஸ். எழுமாற்றமாக தொடர் என்றால் சீக்வென்சலி எழுதப்படக்கூடியது. எழுமாற்றம் என்றால் ரேண்டம் முறை. தொடராக. இரண்டாவது சீக்வென்சல் தொடராக. என்றது என்ன? இப்ப தரவு ரைட் எழுத போற சீக்வென்சலி ரைட் தொடராக எழுதுதல் என்றா என்ன நீங்க பார்ப்போம். இப்ப சீக்வென்சலி ரைட்ன்றது ஒன்றன் பின் ஒன்றாக எழுதுகிறது தான் சொல்றது சீக்வென்சலி ரைட். இப்ப நாங்க ஒரு புத்தகம் எழுத போறோம், எப்படி எழுதுவோம்? முதலாவது பேஜ் நம்பர் 1, இரண்டாவது பேஜ் நம்பர் 2, மூன்றாவது பேஜ் நம்பர் 3 என்ற வகையில 1, 2, 3 என்ற வகையில எழுதி கொண்டு போகும். எத்தனை பேஜ்? ஒரு புத்தகம் எழுதியக்குள்ள பேஜ் நம்பர் 1 எழுதிட்டு உடனே போய் நாங்க பேஜ் நம்பர் 5ஐயோ இல்லது பேஜ் நம்பர் 10ஐயோ எழுதுவோமா? இல்ல, இந்த வேலை நடக்காது. அப்ப சீக்வென்சலி ரைட்ன்றது ஒரு தொடர்ச்சி. அங்க நடக்கிற எழுத்து முறை அங்க ரைட் தொடராத்தான் நடக்கும். இடையில மிக்ஸ் பண்ணியோ இல்ல ஒன்று விட்டு ஒன்று அப்படி இல்லை, தொடராக அங்க ரைட் எக்ஸஸ் ரைட்டிங் நடந்து கொண்டு. அதுதான் சொல்றது சீக்வென்சலி ரைட். இப்ப சீக்வென்சலி ரைட் சொல்லியாச்சு. அடுத்தது ரேண்டம் ரீட் என்று சொல்லியிருக்கு. ரேண்டம் சீக்வென்ஸ் தொடர், ரேண்டம் எழுமாற்றம். ரேண்டம் ரீட் என்று எழுமாற்றம் ரீட் என்றா இதே மாதிரி தான் எங்கள்கிட்ட ஒரு பிடிஎஃப் கோப்போ என்னவோ அல்லது புத்தகமோ சம்திங் ஏதாவது ஒன்று இருக்குது. பேஜ் நம்பர் 1ல நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். உடனே எங்களுக்கு பேஜ் நம்பர் 200 நாங்க திறக்க வேண்டும் அல்லது அதுல இருக்கிறத வாசிக்க வேண்டும்டா ஒன்றுல இருந்தபடியே நாங்க 200 அடுத்ததுக்கு ஓர்டரா போகாம இடையிலேயே எங்களுக்கு எது வேணுமோ அதை குறிப்பிட்டதை திறந்து படிக்கக்கூடியது கேட்ட மாதிரி இருக்குது. அதைத்தான் சொல்ற ரேண்டம் ரீட். எழுமாற்றான்கள் எது வேணுமானாலும் எங்களால் திறந்து படிக்கக்கூடிய. அப்ப சீக்வென்சல் தொடர்ன்றது ஒரு தொடர்ச்சி, எழுமாற்றம்ன்றது தொடர்ச்சி இல்லை. எங்களுக்கு எது வேணுமோ அந்த இடத்தை அணுகி எடுத்துக்கொள்றது. அப்ப ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். கேள்வி என்ன கேட்டிருக்கா, தொடர்ச்சியாக எழுதக்கூடியது சீக்வென்சலா ரைட் பண்ணி இருக்கணும் அண்ட் எழுமாற்றமா அணுகணும், ரீட் பண்ணணும், எழுமாற்றமா எடுத்து பார்க்கணும். அப்ப தொடர்ச்சியான எழுதுதலும் எழுமாற்ற அணுகலும் தான் இதுல கேட்டிருப்ப. இதுல ஒன்று சிடிஆர் தந்திருக்கு, ரெண்டாவது சிடி ரொம் தந்திருக்கு, மற்றது காந்த நாடா தந்திருக்கு, நாலாவது திண்மநிலை செலுத்தி solid state drive SSD தந்திருக்கு, ஐந்தாவது யூஎஸ்பி பழிச்சீட்டு செலுத்தி தந்திருக்கு, யூஎஸ்பி டிரைவ் தந்திருக்கு. அப்ப இந்த 5 விடைகளும் இங்க இருக்குதுல, இதுல யூஎஸ்பி பழிச்சீட்டு செலுத்தி யூஎஸ்பி ஏன் சரின்னு பார்ப்போம். இதுல சரியான விட யூஎஸ்பி, அது ஏன் சரி? ஒன்று யூஎஸ்பி, இதுதான் இதுல சரியான விடை என்று சொல்லியிருக்கு. இப்போ யூஎஸ்பி ஏன் சரி என்று பார்ப்போம். சரி, இப்ப இது இப்போ ஏன் யூஎஸ்பி என்றா, யூஎஸ்பில இருந்தோ இல்ல யூஎஸ்பிக்கோ கணனில இருந்து ஏதாவது ஒரு ஃபைலை காப்பி பண்ணிக்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 அண்டு சொல்லி நீங்க என்ன ஃபைலோ நீங்க காப்பி பண்ணா தெரியும். இது ஒரு ஆர்டர் சீக்வென்சர், ஒரு ஆர்டருக்கு தான் போகும், ஒரு ஆர்டரா தான் இதை ரைட் பண்ணப்படும். அப்ப அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போய் கொண்டிருக்கும் இங்க ரைட் யூஎஸ்பி. அப்ப உதாரணமா அதுக்கு அப்புறம் இங்க டாக்குமெண்ட்ஸ் வந்துடும், வீடியோஸ் ஏத்திடுவோம், போட்டோஸ் வந்துடும், இப்படி நிறைய வந்துடும். அப்ப இதுல யூஎஸ்பில எழுதுற முறை தொடர்ச்சியா எழுதப்படும். ஆனா ஒரு கட்டத்துல எங்கள்கிட்ட இவ்வளவும் சேமிச்ச பிறகு நாங்க ஒன்றன் பின் ஒன்றாக ஃபர்ஸ்டா நாங்க டாக்குமெண்ட் பார்த்த பிறகுதான் வீடியோஸ் பார்க்கலாம், வீடியோஸ் பார்த்த பிறகு போட்டோ, அப்படி இருக்கா? இல்ல, எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா நேரடியா டாக்குமெண்ட்ஸ் ஃபைல ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ரீட் பண்ணி கொள்ளலாம். வீடியோஸ் தேவைன்னா நேரடியா வீடியோஸ் போய் அதை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ரீட் பண்ணி கொள்ளலாம். அத மாதிரி அப்ப தொடர்ச்சியான எழுதுற முறையும்
எழுந்தமானமாக அணுகல் ரீட் பண்ற முறையும் எதுக்கு இருக்குன்னா யூஎஸ்பிக்கு தான் இருக்கு. அப்ப இதுக்கு சரியான விட யூஎஸ்பி சரி என்று சொல்லிட்டோம். அப்ப யூஎஸ்பி சரி என்று சொன்னா அப்ப மற்ற விட எல்லாம் ஏன் பிழை என்று பார்ப்போம். சிடிஆர் இங்க வராதண்டா, சிடிஆர்ல வந்து என்ன சொல்றது, இதுல சொன்ன மாதிரி ஒன்று சீக்வென்சல் ரைட் நட வரும், தொடர்ச்சியாக எழுதலாம். ஆனா இத திரும்ப திரும்ப அழித்து எழுதுறதுன்றது முடியுமானா குறைந்த அளவு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இதுக்கு. ரெண்டாவது வந்து இதுவும் ரேண்டம் ஆக்சஸ் செய்யப்படும், எழுந்தமானம் அதுல இருக்க வீடியோவை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா யூஎஸ்பியோட ஒப்பிடும் போது இது அவ்வளவு துரிதமா செயற்படாது. யூஎஸ்பில இருக்கிற வேகம் இதுல இல்ல. அப்ப சரியா நாங்க பாக்க யூஎஸ்பி இது 7 மாண்டா 7 இல்ல. ஆனா இத ரேண்டம் ஆக்சஸ் அப்ப இது உள்ள அணுகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த சிடி டிவிடில இருக்க லேசர் வந்து அந்த பாயிண்ட் அணுகி அதுல இருக்கிறத காட்டுறதுக்கு ஒரு நேரம் எடுக்கும். அப்படி இதோட வேகம் வந்து குறைவா இருக்கும். அடுத்தது திரும்ப திரும்ப ரைட் பண்ணி எழுதுறது. யூஎஸ்பில இருக்க பிளெக்சிபிலிட்டி வந்து பிளெக்சிபிலிட்டின்றது அதுல இருக்கிற இலகுவானது ஒரு ஈஸி தன்மை வந்து அதை செய்யக்கூடிய தன்மை வந்து சிடிஆர் அதுகள்ல இல்லை. மீண்டும் எழுத முடியாதுன்னு சொல்றோம். திரும்ப எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுல அதை விட ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், ஸ்டோரேஜ் லிமிட்டேஷனும் இருக்கு. இப்ப சேமிப்பு கொள்ளளவும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும், ஜிபி கணக்கெல்லாம் இருக்கும். இப்போ சிடின்னு பார்த்தா முதல்ல எம்பில இருக்கு 650 ஒரு எம்பி, டிவிடின்னு பார்த்தா 4 ஜிபி, அப்படி ஏதாவது ஒரு மேக்சிமம் பார்த்தா ஒரு ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன். ஆனா யூஎஸ்பின்னு எடுத்தா அதுல ஸ்டோரேஜ் வந்து அதிக அளவு இருக்குது. 4GB, 8GB, 16GB, 32GB, 128GB என்று போய்கொண்டே இருக்கும். அப்ப அதுவும் ஒரு பிரச்சனை. ஆனா இதுல சரியான விட வந்து யூஎஸ்பி. ஏனென்றா அதுல பிளெக்சிபிலிட்டி, அந்த ஸ்பீட்ல ரைட் பண்றதும் அந்த ஸ்பீட் அந்த வேகத்துல ரீட் பண்றதும் யூஎஸ்பிலான் இருக்கும். இதுகளோட ஒப்படைக்கல. நாங்க என்னன்னா சிடிஆர்ல வந்து அழித்து எழுதலாம் உண்டு. ஆனா அழித்து எழுதுற சிடி ரீட் அண்ட் ரைட். இது ரீட் அண்ட் சிடிஆர் சிடி ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுண்டா அதுல வாசிக்கத்தான் முடியும், ரீரைட் பண்ணிடலாம். ரீரைட் RW சம்திங் இதுல ஏதாவது சொல்லியிருப்பாங்க ரீரைட். இப்ப எங்களுக்கு நாங்கள் அதை பற்றி குழப்ப தேவையில்லை. அழித்தெழுதுற பற்றி கதையும் எங்களுக்கு இல்லை. சிடிஆர் வந்து இதுக்கு வராது. மற்றது சிடி ரொம் என்று பார்த்தா சிடி ரொம் என்று பார்ப்போம். சிடிஆர் வந்துருக்கு, சிடி ரொம். சிடிஆர்ல வந்து ஒரு தடவை எழுதக்கூடிய ரைட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா சிடி ரொம்ல வந்து ரைட் பண்ணிடலாது. சிடிஆர்ல ரைட் பண்ணலாம், சிடி ரொம்ல வந்து ரைட் பண்ணிடலாம். உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்டா, சிடிஆருக்கும் சிடி ரொம்முக்கும் என்ன வித்தியாசம்டா, சிடிஆர் வந்து ஒரு தடவை ரைட் பண்ணலாம். உதாரணமா ஒரு சிடியை வாங்கிட்டு சிடியை வாங்கிட்டு உங்கள்ட்ட ஒரு 100 பாட்டு 100 சாங்ஸ் இருக்கு. அந்த 100 சாங்கையும் இதுல ஒருக்கா ரைட் பண்ணி வச்சிடலாம். ரைட், அத மாதிரி திரும்ப திரும்ப ரீரைட் பண்ண இல்லாத ஒருக்கா ரைட் பண்ணி வச்சிருவீங்க. ஆனா இத்தனை தடவை வேணாலும் ரீட் பண்ணி கொள்ளலாம் அதுல இருந்து. சிடி ரோம் வந்து அங்க நீங்க ரைட் பண்ண இயலாது. சிடி ரோம்டா ஒரு சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ் ரைட் பண்ணி இருக்குதுண்டா, ஆல்ரெடி அந்த கம்பெனி நிறுவனம் ரைட் பண்ணி தருவாங்க. அதை நீங்க ரீட் பண்றது வாசிக்க மட்டுமேலும் அதுல நீங்க எழுத முடியாது. அதுதான் சிடி ரோம். இன்னொன்று சொல்றது சிடிஆர் சிடி ரோம். அப்ப இது ரெண்டுமே எங்களுக்கு இதுல இதுக்குரிய விட இல்லை என்று தெரிஞ்சிட்டுது. அடுத்தது எங்களுக்கு மேக்னெட்டிக் டேப். மேக்னெட்டிக் டேப் இத சொல்றது காந்த நாடான்னு சொல்றது. மேக்னெட்டிக் டேப்ண்டா காந்த நாடா. மேக்னெட்டிக் டேப் இவர் காந்த நாடாண்டா எங்களுக்கு யாரு? மேக்னெட்டிக் டேப்ண்டா யாருண்டா, இப்ப பழைய கால வங்கி வழியில ஒரு நிறைய டேட்டாஸ் அதுல கொஞ்சம் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்காக இந்த மேக்னெட்டிக் டேப் காந்த நாடா எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. இன்னும் உதாரணமா சொன்னா, நாங்க பாட்டு கேட்கிற கேசட் இப்ப இருக்கு, பார்த்திருப்பீங்களோ தெரியல. ஆரம்ப காலத்துல இந்த கேசட் வாக்மேன் அல்ல ஆரம்ப கால டெக்ன்னு சொல்றது, அதுல கேசட் போட்டு படம் பாக்குறது எல்லாமே என்ன செய்யறது ஒரு மேக்னெட்டிக் டேப்ல இருக்கு. அதுல ரைட் பண்ணலாம். சீக்வென்சல் ரைட் இருக்கு, தொடராக முதலாவது தொடர்ச்சியான எழுதல் இருக்கு. இப்ப சாங் 1 2 3 நாங்க ரைட் பண்ணி வச்சிருவோம். ஆனா ரேண்டம் எழுந்த மாதிரி அதுல இருக்க சாங் எல்லாம் வாசிக்க போறோம்ன்றது முடியாத காரியம். அது மிகவும் கடினமான ஒரு வேலை. சரியா தாண்டி ரேண்டம் ரீட் பண்ண முடியாது அதுல. அது ஒரு சீக்வென்சல். காந்த நாடான்றது சீக்வென்ஸ், தொடர்ச்சியா எழுதும். எழுந்தமான அணுகளுக்கு வாய்ப்பில்லை. அப்ப இது வராது.